Hello, good morning. So, எப்படி இருக்கிறீங்க? ஓகே. ஸோ ஒரு முறை மைக்கோவில் நான் இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருந்துச்சு. அப்போது ட்ரைனிங் சென்டர்லேருந்து எங்கள் டூல் ரூமில் இருக்கிற சில முக்கியமான இதெல்லாம் அழைச்சி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போது பல விஷயங்களை பற்றி பேசினாங்க. பேசிட்டு இந்த காயங்கள் புண்ணு இப்போ சப்போஸ் ஒரு கிச்சனில் ஒரு சுடும் ஏதாவது ஒரு வெசில் எடுத்துகிட்டு வைக்கும்போது கையை ரொம்ப பற்றிக்கிது வச்சுக்கோங்க, அல்லது மேட்ச்சு ஸ்டிக் பண்ணி கை பேர்ன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் பழைய காலத்துலலாம் கையை உதறுவோம். ஏன் உதறோம்னா, நம்ம அறியாமலே அதுக்கு காற்று வேணும். காற்று சில்லுன்னு காது பட்டால் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ணுவோம், இங்கு ஃபவுண்டன் பென் இருக்கும் அந்த காலத்தில். அப்போ அதில் பாட்டிலில் இங்கு இருக்கும், அந்த இங்கு எடுத்து கையில் ஊற்றிக்குவோம், நனைச்சிக்குவோம். ஸோ அந்த மாதிரி சில பழைய முறைகளெல்லாம் நம்ம கையாண்டு இருந்தோம். அன்றைக்கி மைக்கோவில் அந்த மீட்டிங் போயிருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போது ஏதாவது அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் இதாக இருந்தால் எங்களால் அழைச்சி ஒரு மீட்டிங் வச்சு அதில் சொல்லுவோம். அப்போ இந்த காயங்களை பற்றி ஒரு சப்ஜெக்டு, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டால் பாத்திரத்தை எடுத்து வைக்கும் போதோ, இல்லை மேட்ச் பாக்ஸ் போற்றும் போதோ, அதில் கேனில் சிலர் கையாக இருக்கும்போது பர்ன் ஆகிடும். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அந்த எவ்வளோ ஈட்டு நெருப்பு பட்டு அவ்வளோ எவ்வளோ காயப்பட்டது, உடனே ஐஸ் இருக்கு இல்லையா, கோல்டு இருக்குது ஐஸ் ஃப்ரிட்ஜில், அதில் இந்த ஐஸு உடனே அந்த ஐஸில் கை வைக்கணும். ஏதோ பால் பேக்கெட், இல்லைனா ஏதாவது பாட்டில், ஏதாவது குளிர்ச்சி அந்த இதில் ஃப்ரீசரில் அதை எடுத்து கையில் வைக்கணும். இல்லை ஐஸ் கேன் இருந்தாக்கா எடுத்து கையில் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 10-15 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அது கையில் அந்த ஐஸ் கேட்டை வைக்கணும். கோல்டாக இருக்கிற வாட்டரில் கை வைக்கணும். இல்லைனாக்கா புழாவை திறந்துட்டு அந்த புழாவில் ரொம்ப நேரம், ஒரு 15 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக கையை வச்சாக்கா அது கோல்டு ஆயிடுச்சுன்னா அப்புறமா நீ கை வச்சிடணும். அப்போ உங்களுக்கு அந்த தீக்காயமெல்லாம் அந்த வலியோடு தான் நின்றுடும். ஃபர்தர் அது பபிள்ஸ் வந்துட்டு அதை மேற்கொண்டு விளையக்கூடிய எந்த தீங்கும் நடக்காது. இது எப்போ கையை வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஹோல்டாக பண்ணிடுவோம், அதோடு அந்த புண்ணை ஆறிடும். சில நிமிஷங்களுக்கு பிறகு, ஒரு அரை பிறகு அந்த பட்டது கூட ஞாபகம் இருக்காது. சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அதோடு விட்டுடுவாங்க. அப்புறம் ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த அங்கே பபுள்ஸ் வந்துடும், புண்ணாயிடும். அதனால் தீக்காயம் பட்ட உடனே நீங்கள் தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் கை விடுவோம். ஐஸு கோல்டு ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா, ஐஸ் இருந்துச்சுன்னா ஐஸில் கை வைங்க. அது சாலஸ் இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லது.
சொல்லுவாங்க. நீங்களும் அதை வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு முன்ன அதெல்லாம் நான் எங்களுக்கு அந்த கிளாஸில் ட்ரைனிங் சென்டர் எங்களுக்கு சொன்னாங்க. அது இப்போ ஞாபகம் வந்துச்சு. நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ எந்த சமயத்தில் வீட்டில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சுன்னா நான் உடனே கோல்டாக தள்ளி வைப்பேன். என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்களெல்லாம் கூட அந்த அறிவுரையை கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு முறை என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் அவரோட டீச்சர் அவர்கிட்ட நான் அந்த விஷயத்தை சொன்னேன். அவர் என்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. என்னங்க, நெருப்பு பட்டுட்டு கையை காயாக்கி வச்சு அதில் தண்ணியில் கை வைக்க சொல்கிறீங்களே, பிடிச்சிக்குமே, அதனால் விளையக்கூடிய விளைவு வித்தியாசமாக இருக்கும். நீங்களாம் தண்ணியில் கை வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நோ அங்கிள், வெரி சாரி அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க, அத்தனை தான் சொன்னேன். ஓகே, நான் நம்பலை அப்படின்னு சொன்னாருங்க. அவரும் இப்போ இல்லை, அவர் மால்டாஸுக்கு பாஸ்டாகவே. ஓகே நண்பர்களே, நீங்கள் அதை கடைப்பிடிங்க. சீக்காயம் ஏற்பட்ட உடனே தண்ணியில் நமக்கு உடனே கேட்கக்கூடியது அதுதான். தண்ணியில் இதெல்லாம் ஒரு தண்ணியில் கை விட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை ஹோல்ட் பண்ணோம். அப்போ யூ வில் பி ஆல் ரைட். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.